கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனுமக்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்துல இருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் அநேக நேரங்கள், அநேக சூழல் நாம் செய்ய விரும்புகிற நன்மையை செய்ய முடியாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்ய நம்மை தூண்டுகிறது. இந்த உலகத்தின் மேட்டிமை, உலகத்தின் கவர்ச்சி, பிசாசானனுடைய இடரல்கள் இவையெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில என் தேவன் விரும்புகிற காரியம் இன்னது என்று நான் பகுத்தறிய முடியாதபடிக்கு அதிலே தொய்வை கண்டவனாய் காணப்படுகிறேன். சிறுபிராயத்திலே ஒரு ரைம் நான் கேட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் உண்டான ரைம் அது. அந்த ரைம் இப்படி வரும்: புசி கேட் வேர் ஹாவ் யூ பீன்? ஐ ஹாவ் பீன் இன் லண்டன் டு see the queen. What did you do there? I frightened the mouse under the chair. இந்த பூனை எதற்கு லண்டனுக்கு போனது என்று சொன்னால், அந்த குயினை விசிட் செய்வதற்காக, ராணியை பார்ப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக. ஆனால் செய்த காரியம் என்ன? அந்த சேருக்கு அடியில இருந்த எலியை பார்த்த மாத்திரத்துல பூனையின் குணாதிசயமாகிய எலியை மிரட்டுகிறது, எலியை துரத்துகிற குணாதிசயம் அங்கே வந்து விடுகிறது. இப்படித்தான் நன்மையான ஈவுகளை செய்யும்படியாக இறைவன் நம்மை படைத்திருக்கும் பொழுது, பிசாசானவன் விதைக்கிற தேவையில்லாத, விருப்பம் இல்லாத, இறைவன் அருவருக்கிற காரியங்களை நம்ம விற்று போடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை மேன்மை நோக்கி செல்லாமல் தவறான பாதையில தடம் பதிக்கிற ஒன்றாய் அது மாறி விடுகிறது. விரும்பினதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன். இறைவன் சிம்சோனை படைத்த பொழுது நெசரேய விரதத்திலே படைத்தார். முடி அவனுக்கு சிறைக்கப்படுவது மட்டுமல்ல, படக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவன் ஆண்டவருக்கு உகந்தவனாய் வாழ வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? அந்த ஆர்வத்திலே படைக்கப்பட்டவன், இறை பக்தியிலே உள்ளவன். ஆனால் வாழ்க்கையின் மாற்றங்கள் சீர்கேடான பாதைக்கு நேராக அவனை கொண்டு சென்றது. அன்புக்குரியவர்களே, அவன் பெலிஸ்தியரை விசாரிக்க முற்பட்ட பொழுது, அவன் அந்த தன்னுடைய தேசத்து மக்களை அவன் பராமரிக்க முற்பட்ட பொழுது ஒரு முறை கூட அவன் பெலிஸ்தியரை மேற்கொள்ள முடியாதபடிக்கு போனது. காரணம் என்ன? செய்ய விரும்பின காரியத்தை விட்டு செய்ய விரும்பாத காரியத்துல அவனுடைய சிந்தை ஈடுபாடுகளை காண்பித்தபடியினாலே. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்துல நம்ம ஈர்க்கிற எத்தனையோ சக்திகள் உண்டு. நான் எதை நோக்கி பயணிக்கிறவனாய் காணப்படுகிறேன்? என் வாழ்க்கை மாறுபாடின் சிந்தையோடு கூட சென்று விடாதபடிக்கு இறைவனை தேடுகிற, இறைவனுக்குள் வாழ்கிற, இறை சித்தத்தை நிறைவேற்றுகிற விருப்பங்கள் காணப்பட வேண்டும். இறைவனால் பிடிக்கப்பட்டவன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் எழுதுகிற வார்த்தை என்ன? நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாதையே செய்கிறேன். இது இருதயத்தின் சிந்தனைகளை அவன் வெளிக்காட்டுகிற ஒன்றாய் காணப்படுது. அன்புக்குரிய விசுவாசிகளே, விசுவாசி என்று சொல்லுகிற பதத்தை மேற்கொள்ளுகிற நாம், ஏற்றுக்கொள்கிற நாம் எப்படிப்பட்ட நிலைகள்ல தடம் பதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறோமா? இந்த சமூகத்துல இறை திட்டம் மட்டுமே என் வாழ்க்கை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோமா? அந்த அர்ப்பணிப்பை நாம் செய்வோம் என்று சொன்னால் இறைவனுடைய பேரருள் நிறைவுகளை, மேன்மைகளை தரும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து இறைவன் விரும்புகிறதை செய்கிற பிள்ளைகளாக நம் இருதயத்துல எழுத இறைவன் கிருபை பாராட்டுவார். ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை காத்திருப்போம். கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்களால் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை சேர ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் ஜீவியத்துல நீர் விரும்புகிறதை செய்து எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் அர்ப்பணிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.